Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். பட் என்னதான் நம்ம வீட்ல கெஸ்ட்டை கூப்பிட்டு ஒரு விருந்தே வச்சா கூட கடைசியா சாப்பிட்டு ரசம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான டிஷ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ கொத்தமல்லி ரசம் என்னோட ஸ்டைலில் நான் எப்படி எங்கள் வீட்டில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் சில டிப்ஸ் கூட இருக்குது. உங்களோட ரசம் நல்லா வரதுக்கு சில டிப்ஸும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அரைக்கிறதுக்காக சில பொருட்கள் நான் எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து சீரகம் எடுத்திருக்கேன், அப்புறம் வெந்தயமும் கடுகும் சும்மா ஒரு பிஞ்சளவு, மிளகு, அடுத்து கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய ஒரு கையளவு எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து உரிச்சது ஒரு 9 to 10 தான் கரெக்டாக இருக்கும். அடுத்தது 2 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காரம் கம்மியாக எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அதை அரைச்சதும் ஒரு க்ரீன் கலர் சட்னி மாதிரி வரும். நல்லா பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கோங்க. கொரன்னு அரைச்சா குழந்தைங்களுக்கு சாப்பிட மேலே கொடுக்கும்போது எடுத்து தனியாக வச்சுடுவாங்க. ஓகேவா? ஸோ இதை அரைச்சாச்சு. இப்போ கல் காஞ்சதுக்கப்புறம் சட்டி காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டாச்சு. அது பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாவையும் நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். சரியா? ஸோ கொஞ்சம் பொரியட்டும் அது. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், வாசனைக்காக வந்து பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டதும் அப்படியே விட்டிங்கன்னா கருகிடும். உடனே நம்ம ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்பூனில் வச்சு உடனே தக்காளி ஆட் பண்ணிவிடுங்க. தக்காளி வதங்க எப்படியும் ஒரு நிமிஷம் ஆகும். சரிங்களா? நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளி நிறைய வச்சு போட்டுட்டு தக்காளி கொஞ்சமாக போடுவாங்க. ஸோ ரசம் வந்து புளிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பிட்றவங்கள. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ கூட கறி லீவ்ஸ் கொஞ்சம் நான் வாஷ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிட்டேன். சரியா? ஸோ இது கொஞ்சம் வதங்கட்டும் ஓரளவுக்கு. நல்ல பழுத்த தக்காளியாக நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படி எனக்கு என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம டக்குன்னு ஆட் பண்ணக்கூடாது. இப்போ மஞ்சத்தூள் ஓகேவா, ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். ரொம்ப போட்டாலும் மஞ்சள் வாடை வரும். ஸோ அதையும் போட்டு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ நான் வந்து சில டிப்ஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன் ரசம் நல்லா வரதுக்கு. ஃபஸ்ட்டு புளியோட அளவு வந்து நிறைய எடுக்கக்கூடாது. நிறைய எடுத்துட்டா புளிப்பாகிடும், ரசம் நல்லா இருக்காது. அது நம்ம கம்மியாக இருந்தாலும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும் டேஸ்ட்டே. ஸோ இந்த 2 விஷயத்தை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளேயே இங்கே நம்ம அரைச்சோல்ல அந்த பேஸ்ட்டையும் இப்போ நான் இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஓகேவா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, புளி வந்து நிறைய எடுத்து ஊற போட்டுட்டு ஒரு தடவை மட்டும் அதை கசக்கி பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதில் அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் இருக்கும் தூக்கி போட்டுடுவாங்க. ஸோ அது மாதிரி பண்ணாமல் கொஞ்சமாக அளவாக எடுத்து 2-3 தடவை தண்ணியை விட்டு நல்லா கசக்கி பிழிஞ்சு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக இருக்கணும். அடுத்தது சீரகம் போடுறோம்ல, அதோட அளவு நிறைய போட்டிங்கன்னா கூட ரசத்தோட அந்த டேஸ்ட்டை வந்து கெடுத்துடும். ஃப்ளேவர் கூட வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. 3rd, ரசத்தை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு அந்த மசாலா ஆட் பண்ணோம்னா நம்ம அரைச்சி அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம புளி ஆட் பண்ணலாம். இப்போ தெரியுதா ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போவே அந்த ரசத்தோட ஃப்ளேவர் வீடு ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை. ஸோ இப்போ ஓரளவுக்கு நல்லா இதாகிடுச்சு, இல்லை செட் ஆகிடுச்சு. இப்போ புளி வந்து ஒரு பவுல் அளவுக்கு திக்கான எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சும்மா கலர் விட்டுட்டு இப்போ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ தெரியும், நீங்கள் ஆட் பண்ணும் போதே டேஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு புளிப்பு எப்போ எனக்கு கரெக்டாக இருக்குதுன்னு தோணுமோ அந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிவிட்டு உப்பும் நான் ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? உப்பு போட்டுட்டு இப்போ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேகமாக அடுப்பு வச்சுட்டு ஒரு 1 மினிட்லேயே அது லைட்டாக கொதிக்கிற மாதிரி வரும்ல, அப்போ ஆஃப் பண்ணிவிடுவோம். அது மாதிரி பண்ணாமல் இது மாதிரி அது எல்லாம் உப்பெல்லாம் போட்டுட்டு சிம்லேயே வச்சுருங்க. வச்சிங்கன்னா ஒரு 4 மினிட்லேருந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் என்ன ஆகும்னா அது வந்து கொதிக்கவே கொதிக்காது, சிம்லேயே இருக்கும்ல. அப்போ அந்த நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸோட ஃப்ளேவரும் ரசத்தில் இறங்கிடும். அதுக்கப்புறமா வேகமாக வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. கொதிக்க இன்சென்ஸ் அந்த நுர கட்டுற வரைக்கும். இப்போ இந்த கொதிச்சாச்சு. இது வந்து நான் கொதிக்க விடல, நான் அடுப்பு ஆஃப் பண்ணால் கூட மண் சட்டி அப்படிங்கிறதுனால அது கொதிச்சிட்ருக்கு. ஓகேவா? ஸோ கொத்தமல்லி போட்டு மூடி வச்சாச்சு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், பட் ரசம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெயினாக. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணாதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக உங்களுக்கு வரும். ஸோ என்ஜாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.